உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நல்நாளிலும் ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை கற்றுத்தருவதற்கு நம் மத்தியில அன்பு போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா, ஃபர்ஸ்ட் ஜோயல், இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா, அந்த பாடத்தை நீங்க துவக்கி வைங்க. கர்த்தருடைய கிருபையினாலே 2வது காலாண்டிலே தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்கிற தலைப்பில் நான் 10வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த வாரத்திற்குரிய தலைப்பு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். மனப்பாட வசனமாக 1 யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் மனப்பாட வசனமாக பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நல்ல ஒரு மனப்பாட வசனம். ஃபர்ஸ்ட் ஜோயல், பாட அறிமுகத்து பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் கடந்து செல்லும்போது அந்த கானான் தேசம் அவர்களுக்கு மிகவும் தூரமாக கருதப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஒரு ராத்திரியிலே அவர்களை வெளிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கானான் தேசத்தை அவர்கள் போய் சேருவதற்கோ அநேக வருஷங்கள் ஆனது என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் கீழ்ப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் ஒப்பு கொடுத்த போதிலும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையே அதற்கான ஒரு காரணமாக இருந்தது. அவருடைய பாவத்தின் தன்மையும் அவருடைய துணிகரமான சில விதமான தேவன் அருவருக்கக்கூடிய சூழ்நிலையிலுமே அவர்களை வெகு நாட்கள் அவர்களை வனாந்திரத்தில் சுற்றித் திரிய செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை பரிசாக கொடுத்து அவர்களை எப்படி அந்த உறவில் நிலைநிற்க செய்வதற்காக பரலோகத்தின் தேவன் ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் இந்த வாரத்தின் பாடத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனம் திரும்புதலின் பரிசை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னீங்க. அது என்ன அப்படின்றது இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா, முதல் கேள்வி என்னென்னா, பாடத்தில் ஓய்வு நாளை மையமாக வைத்து ஒரு உதாரணமாக பயன்படுத்தி ஒரு விளக்கம் வருகிறது. அதனுடைய விளக்கம் என்ன? பாஸ்ட் அவங்க சொல்லும் பொழுது இந்த பாடத்தில் இஸ்ரவேலர்களுடைய எடுத்துக்காட்டை சொல்லி ஒரு அறிமுகத்தை கொடுத்தாங்க. மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு என்பதை மையமாக வைத்து தான் இந்த பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். யாரை கேட்டாலும் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஏதாகிலும் வேலையை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்போம். பிஸி ஃபார் நத்திங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபாடுடையவராக இருப்போம், ஆண்டவருடைய ஆவிக்குரிய விஷயங்களை தவிர. இங்கே ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. ஓய்வு நாளில் ஒரு சகோதரியுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ரொட்டீன் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க ஓய்வு நாள் எப்போ வரும், ஆண்டவரோடு அந்த நேரத்தை செலவிடணும்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவங்க என்னெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க தன்னுடைய கணவருக்காக வேலை செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறாங்க. இது எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு உட்காந்து யோசிக்கும் போது, அடடா இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சு. அப்போ அந்த ஓய்வு நாளை மறக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அந்த வேலைகள் இருந்ததற்காக நம்ம அதை அந்த எடுத்துக்காட்டில் பார்க்குறோம். நிறைய நேரத்தில் அதை ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை ஓய்வு நாளில் செய்யக்கூடிய வேலைகள் என்று பார்க்காதபடிக்கு நம் தேவனோடு உள்ள உறவு என்ற கருத்தை தான் மையம் வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு இங்கே எழுதும்போது என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்துட்டு ஓய்வு நாளில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை மையப்படுத்தி எழுதவில்லை. மாறாக நாம் தேவனோடு உள்ள உறவில் எப்படியெல்லாம் சீக்கிரத்தில் பின்வாங்கி போகிறோம். உலக அவசரமான இந்த காலகட்டத்தில், உலகத்தினுடைய காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடிய இந்த நேரத்தில் நாம் எப்படி தேவனுடைய உறவிலிருந்து விலகி போகிறோம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. மரியாள் மார்த்தாள் சகோதரியுடைய எடுத்துக்காட்டையும் நம்ம இந்த நேரத்தில் வாசிக்க நான் ஆசைப்படுறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, மார்த்தாள் எல்லா விதமான வேலைகளையும் ரொம்ப பரபரப்பாக செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அது முக்கியம்தான், ஆனால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்திற்கே அமர்ந்த அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம என்னதான் இந்த உலகத்தில் வேலையில் பிஸியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட அவருடைய பாதத்தில் அமருவது முக்கியம் என்று சொல்றாரு. ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் நம்ம ஐயோ ஓய்வு நாளை மீறிட்டோமே அப்படின்னு அந்த சிஸ்டர் யோசிச்சாங்கன்னா, ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புதலுக்கான அழைப்பை, அந்த உணர்வை கொடுக்கும்போது, ஆண்டவரை தப்பு பண்ணிட்டு ஆண்டவரேன்னு மன்னிப்பு கேட்குற அந்த உணர்வையும் கொடுத்து நம்மளை திரும்பவும் அவர் கூப்பிடுறாரு. கண்டிப்பாக அதுதான் இதில் முக்கியமான கருத்து. நிச்சயமாக. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பதிவு பண்ணீங்க. டிசைர் ஆஃப் ஏஜஸ் இந்த புத்தகத்திலே நான் படிச்சிருக்கிறேன். ஓய்வு நாள் என்பது தேவனோடு வளர்வதற்கும் நெருங்குவதற்கும் உண்டான ஒரு பாதை, ஒரு வழி. அதை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரதான் செய்யும், ஆனால் நம்ம அதை தாண்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜோயல், அடுத்த கேள்வி என்னன்னா, நம்முடைய குறைபாடுகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் நீதியால் நாம் எவ்வாறு சுத்தமாக்கப்படுகிறோம்?
ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பரலோகத்தின் தேவன் நம்மை இரட்சிப்பின் வஸ்திரத்தால் நம்மை உடுத்துவிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள் இதெல்லாம் நமக்கு ஒரு அருவருப்பான தோற்றத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனாலும் பரலோகத்தின் தேவன் இதிலும் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அது எப்படி நமக்கு சாத்தியமாக இருக்கும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவருடைய இரத்தத்தினாலே இவை எல்லாம் கழுவப்பட்டு அது சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லலாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்த்து அதை வெண்மையாக்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு அநேக குறைகள் இருக்கிறது, அநேக குறைபாடுகள் இருக்கிறது. அதெல்லாம் கிறிஸ்துவின் நீதியால் அது சரிவாக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவருடைய இரத்தத்தின் அந்த அனுபவத்தை நாம் பெறும்போது இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் மன்னிக்கப்பட்டு நம் மனம் திரும்புதலுக்குள்ளாக நாம் அழைக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக குற்றங்கள், குறைகள் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு நாமும் பரலோகத்தின் தேவனிடத்திலே நாம் அப்படிப்பட்ட பிரயாசத்தோடு நாம் இணங்கும் போது தேவன் நமக்கு அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நல்ல ஒரு பதில். ஃபர்ஸ்ட் தொடர்ந்து நம்ம படிக்கும்போது நம்ம சில நேரத்தில் பாவம் செய்கிறோம், அந்த பாவத்தை நியாயப்படுத்தவும் செய்கிறோம். இல்லை நான் அதை செய்யலை, இல்லை இதுக்காக தான் அதை செய்தேன்னு அப்படி சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அழுகிறார் என்பதை நாம் பார்க்குறோம். எப்படி இதை நம்ம புரிந்து கொள்வது? அநேக நேரங்களிலே நீங்கள் கேட்டது போல தான் நம்ம எல்லா தவறுகளையும் செய்யும்போது நமக்கே தோணும். ஆனாலும் ஒரு கட்டத்தில் நம்ம எப்படி யோசிப்போம்னா, இல்லை நம்ம சரியாக தான் செஞ்சுருக்கிறோம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை நியாயப்படுத்த முயற்சி செய்வோம். அதுதான் தேவனுடைய பார்வையிலே தவறு என்று சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சுயநீதி உடையவர்களாக இருக்காதீங்க. பாஸ்டர் அவங்க சொல்லும்போது அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம உடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற குறையை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆவியானவருடைய பங்கு இதில் என்னன்னு பார்க்கும்பொழுது, யோவான் 16:8 வாசிக்கும்பொழுது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு என்ன உணர்வை கொடுக்குறாருன்னா, நம்மளை நியாயப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது நம்ம மனசில் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், தவறு தவறு, நீ மனம் திரும்ப வேண்டும், நீ மனம் திரும்புதலுக்கென்ற பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தொடர்ச்சியான உணர்த்துதலை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதை தொடர்ச்சியாக மீறும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். எனவே தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று பவுலர் எழுதுகிறார். நல்ல ஒரு கருத்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு இடைவெளி பிற்பாடு நேர்களே, ஒரு இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜோயல், தேவனோடு நெருக்கமாக இருக்க மனம் திரும்புதல் ஏன் அவசியம்? கண்டிப்பாக நான் மனம் திரும்பணுமா? மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய உறவிலே நாம் நிலைநிற்க முடியாது என்பதுதான் உண்மை. அப்போ மனம் திரும்புதல் என்பது அவசியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஒருவேளை மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கிரேக்க பதம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பண்ட் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ கமாண்ட். நான் ஒரு திசையில் போயிட்டு இருக்கிறேன், அந்த இடத்துல மனம் திரும்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐ ஷுட் சேஞ்ச் மை டைரக்ஷன், என்னுடைய திசையை நான் திருப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை செய்தால்தான் பரலோகத்தின் தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அல்ல அந்த இலக்கை நான் அடைகிறவனாக இருப்பேன். அப்போ மனம் திரும்புதல் என்ற வார்த்தை நமக்கு ஒரு கட்டாயமான ஒரு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ தேவனோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் மனம் திரும்புதல் அவசியமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய கூற்றின்படி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஓசியாவும் ஒரு அழைப்பை கொடுக்கும்போது ஜனங்களுக்கு நாம் எல்லாருமே ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது, நாம் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து யோவான் 15:4 நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் நிலைத்திருங்கள், நான் என்ன செய்கிறேன், உங்களிடத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் மனம் திரும்பாத பட்சத்திலே நாம் கிறிஸ்துவோடு உறவு கொள்ள முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க பாருங்க, இதயத்தில் பேணப்படும் பாவம் தேவனுடனான உறவை தடுக்கிறது, பரிசுத்த ஆவியின் அழைப்புக்கு கீழ்ப்படிதல் என்பது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் மனம் திரும்பாத இருதயத்தோடு நான் இருப்பேன் என்று சொன்னால் தேவனோடு கொண்டிருக்கிற உறவுக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை நாட்கள் அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றி திரிய வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்ன பார்க்கும்போது அவர்கள் மனக்கடினமாக இருந்தாங்க, மனம் திரும்பாதவர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்ற பாடங்களை அவங்களுக்கு அந்த வனாந்திரத்திலேயே அவர் கற்றுக் கொடுத்தார் என்று சொன்ன பார்க்கும். எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்.
ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நிர்விசாரமாக இல்லாதபடிக்கு மனம் திரும்புதல் என்ற கனியை நாம் சரியாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே நாம் சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். கண்டிப்பாக மனம் திரும்புவது எவ்வளோ அவசியம், அது ஒரு கட்டளையாகவே இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம். பாஸ்டர் ஜோஷ்வா, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, உண்மையான மனம் திரும்புதல் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏன் அவசியமாக இருக்கும்? இது ஏன் அவசியம்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் பேசின முதல் பிரசங்கம், அவருடைய எல்லா பிரசங்கங்களிலும் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கண்டிப்பாக. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம ஆண்டவரோடு வளர்கிற இந்த உறவில் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பிரஜைகளாக நாம் இந்த பூமியிலேயே காணப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். யோவான் ஸ்நானனும் தன்னுடைய பிரசங்கத்தில் தான் சொல்றாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்றாரு. தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்றாரு. பாஸ்டர் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, டு டேர்ன் அவே என்று சொன்னாங்க. நம்ம உண்மையான மனம் திரும்புதல் என்று எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய பாவத்துக்கு நான் வருந்த வேண்டும், ஆவியானவர் எனக்கு உணர்த்துதலை கொடுக்கும்பொழுது அந்த பாவத்திற்கு நான் வருந்துகிற அனுபவத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அந்த மனம் திரும்புதல் என்பது அந்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு நான் திரும்புகிறவனாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை நான் பார்க்கிறோம். ஆமாம் பாஸ்டர். அப்போ நான் இந்த டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்தில் 555 பக்கம் நான் நினைக்கிறேன் சொல்லும்போது, மனம் திரும்புதல் இல்லாமல் உண்மையான மாற்றமும் வளர்ச்சியும் கிடையாது, இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ரிப்பண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நெசசரி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இந்த மனம் திரும்புதல் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாகும் நம்ம வாழ்க்கையில்? இந்த மனம் திரும்புதலை, இந்த வார்த்தையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்திருந்தேன். நம்முடைய திசையை நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். சரி, இந்த மனம் திரும்புதல் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நம்மை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தீர்மானமாக இருப்பது தான் ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்கான அடையாளமாக இருக்கிறது. எனவே நம்ம மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாஸ்டர் கோட் பண்ணியிருந்தாங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் விளைவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த மனம் திரும்புதல் என்ற ஈவை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த ஈவை நாம் பயன்படுத்தி நாம் அவரோடு நாம் நெருக்கமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நமக்கு நினைவுபடுத்துவது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஜீவனுக்கேற்ற மனம் திரும்புதலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, மனம் திரும்புதல் இந்த இடத்துல எதற்கான அவசியம் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புதல் அவசியம். அந்த மனம் திரும்புதல் இல்லாமல் உறவுலையும் நம்ம நீடிச்சிருக்க முடியாது, உயிரோடையும் நம்ம நீடிச்சிருக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷர்களும் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எந்த மனுஷர்களாக இருந்தாலும் இந்த மனம் திரும்புதலை கண்டிப்பாய் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது. பாவத்தை ஆண்டவர் அருவருக்கிறவராக இருக்கிறார். பாவிகளை அவர் நேசித்தாலும் பாவத்தை அவர் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. எனவே மனம் திரும்புதலினாலே அந்த பாவ அறிக்கை செய்து கிறிஸ்துவோடு நாம் இணைகிறவர்களாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக பாஸ்டர்னால ஒரு அழகான ஒரு விளக்கம். அப்போது கண்டிப்பாக பாவம் அறிக்கை இப்போ நான் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு மேலோட்டமான ஒரு அறிக்கையை செய்துட்டு என் பாவம் மன்னிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பது ஒரு தவறான செயல் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. முழுமையான மாற்றத்தோடு அந்த பாவ அறிக்கையை செய்து நான் மனம் திரும்பினால மாத்திரமே பரலோக வாசல் எனக்கு உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். பாஸ்டர் ஜோஷ்வா, அடுத்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை போதும் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் கண்டிப்பாக ரிப்பெண்டன்ஸ் அவசியம் அப்படின்னாங்க. இப்போது என்ன சொல்கிறதுனா, ஆண்டோடைய கிருபை நமக்கு இருந்துச்சுன்னா என்ன செஞ்சலாம், அந்த போதுமானதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதை குறித்து நாம் எப்படி புரிஞ்சுக்கிடலாம்? வேதாகமத்தில் ஆண்டவருடைய கிருபை குறித்து நாம் அநேக வசனங்களிலே வாசிக்க முடியும். யாத்ராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு ஆண்டவர் தன்னை குறித்து காண்பிக்கும் பொழுது, தன்னுடைய மகிமையை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் என்று சொல்லி அவருடைய குணங்களை பட்டியலிடுவார். இந்த கிருபை என்பது தேவனிடத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம். நாம் இந்த காலாண்டிலே தேவனோடு உள்ள உறவில் வளருவதற்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் அவருடைய குணங்களை எல்லாம் குறித்து படித்தோம். கண்டிப்பாக அவர் கிருபையுள்ள தேவன் என்பதை நமக்கு வேதம் தெளிவாக சொல்கிறது. அதே நேரத்தில் அவருடைய கிருபை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 103வது சங்கீதத்தில் 8வது வசனம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்ப இந்த மிகுந்த என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னா, எவ்வளவு காரியங்கள் நம்ம விரோதமாக செய்திருந்தாலும், அதாவது நம்மளுடைய பாவங்கள் சொல்லுவாங்க,
ஆங்கிலத்தில் சொல்லும்போது அபாண்டிங் இன் த mercy அப்படின்னு சொல்ற மாதிரி. நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 1:18 வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நம்மளுடைய பாவம் எவ்வளவு சிவப்பா இருந்தாலும், அதாவது எவ்வளவு கொடூரமானதாக எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், நம்மளுடைய அக்கிரமங்கள் எவ்வளவு மீறுதலுடையதாக இருந்தாலும் நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்துல திரும்பி ஆண்டவரே நான் செய்த தவறு என்று அவரிடத்துல பாவ மன்னிப்பிற்காக வருகிறோம் என்று சொன்னால் அவரால் மன்னிக்க முடியும். அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. அதை தான் நம்ம மனப்பாட வசனமாக பார்க்கிறோம். 1 வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை எல்லாம் நமக்கு நீக்கி எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் சொன்ன மாதிரி செஞ்சிருவாரு, நீதியும். அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருந்தாலும் அவருடைய நீதி போதுமானது, நம்முடைய அக்கிரமம் எவ்வளோ இருந்தாலும் அவருடைய நீதி போதுமானது. அதுதான் இந்த கிருபை, அவர் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லக்கூடிய வசனம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர், நல்ல ஒரு பதிவு செஞ்சீங்க. நான் முழுமையாக அறிக்கை செய்யும் பொழுது நான் கிறிஸ்துவின் வளர முடியும் என்ற அந்த பாடத்தின் தலைப்பை நம்ம நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நாம் மீண்டும் படிப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சி செல்லலாம். நேயர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர் ஜோயல், சிலுவை அப்படின்ற வார்த்தை சொல்லும் போதே சில நேரத்தில் கண்கள் கலங்கும். இந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பதிவு ஒன்று வருகிறது. என்னன்னா, சிலுவை அருகே வரும் பொழுது தேவன் நமக்காக என்ன செய்கிறார்? சிலுவை அருகே நாம் வரும்போது பரலோகத்தின் தேவன் நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து அவருடைய நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை உடுத்துவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் முற்றிலுமாக கழுவுகிறவராக இருக்கிறார். இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிலுவை அருகே நாம் வரும்போது நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்கிறோம். அதே சமயம் கிறிஸ்துவும் நம்மை சந்திப்பதற்காக பிதாவின் முன்னிலையிலே அவரை தாழ்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்ப்போம். சகரியாவின் புத்தகம் 3 வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். எனவே சிலுவை அருகே இன்னைக்கு நாம் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அழுக்குகள் எல்லாம் கழுவப்படுகிறவராக இருக்கிறது. நம்முடைய கந்தையான அழுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை நாம் தரிக்கிறவர்களாக இருக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 18 வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த ஆயக்காரனுடைய ஜெபம், ஆண்டவரிடத்திலே அவன் வேண்டுகிறான், ஆண்டவரை பாவியாய் இருக்கக்கூடிய என் மேலே நீர் கிருபையாய் இரும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் அவனுடைய வேண்டுதலை கேட்கிறவராக இருக்கிறார். எனவே சிலுவை அருகே இன்றைக்கு ஒருவேளை நாம் கடந்து செல்லும்போது ஆண்டவர் நம்முடைய அழுக்கான கந்தைகளை எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை உடுத்துவிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் தாழ்த்தும் போது நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக பாஸ்டர், நல்ல ஒரு பதில் நீங்கள் சொன்னீங்க. பாஸ்டர் ஜோஷ்வா, அவங்க சொன்ன பதில் எப்படி இருந்தது அப்படின்னா, நீதியின் வஸ்திரம்னு ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். அப்போது கிறிஸ்துவின் நீதியின் ஆடை நமக்கு ஏன் அவசியம்? ஏன் அவசியம் என்பதை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஓமையை குறித்து மத்தேயு 22 வாசிக்க முடியும். இந்த பாடத்தில் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால், அவருடைய கிருபை என்று அதிகமாக நம்ம படித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நாம் மனம் திரும்பி சிலுவை அண்டையில் வரும் பொழுது அவருடைய கிருபை நம்மை ரட்சிப்பதற்கு போதுமானதாக இருக்கு என்று பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்தும்படியான ஒரு ஓமையாக மத்தேயு 22 அநேகருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, கொடுத்தவங்க வரல. எனவே இப்போது எஜமான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீங்கள் போய் நல்லோர் போலார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் வர எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, என்னுடைய கல்யாண வஸ்திரத்தை, நான் கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தை கொடுங்கன்னு சொன்னார். அவர் விருந்து சாலைக்கு பார்க்கும்பொழுது எல்லாரும் கல்யாண வஸ்திரத்தோடு இருந்தாங்க. ஒரு நபர் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்தார். அவர் இடத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், வாசிக்கிறேன் நான் 12 வசனம் 22-12, சிநேகிதனே கூப்பிடும்போது எப்படி சொல்றாரு? சிநேகிதனே என்று சொல்றாரு. அப்போ அவரை எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், எல்லாத்தையும் சொல்லி தெரிஞ்ச ஒரு நபராக அவர் சொல்றார். எனக்கு தெரியாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம திரும்ப ஆண்டவர் இடத்துல வரும்பொழுது நமக்கு பாவம் மன்னிப்பு தருகிறேன், நீதியின் வஸ்திரத்தை உடுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம வாங்காமல் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு கரைப்பட்டவர்களாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டம் வரும்போது அந்த சிநேகிதன்ற வார்த்தையை தான் கூப்பிடுவார்.
உன் வஸ்திரம் எங்க, நான் கொடுத்த வஸ்திரம் எங்க, ஏன் அந்த வஸ்திரம் இல்லை என்று கேட்கும்போது அதை நம்ம பேசாம தான் இருக்க முடியும், வேற வழி இல்லை. ஏன்னா அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அவர்கிட்ட போகும்போது நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாரு. நாம அதை பெற்றுக்கொண்டு திரும்ப கரைப்படுத்துறோமே, நம்முடைய செயல்கள் மூலமாக கரைப்படுத்துகிறோம். அதை குறித்து வாசிக்கும் பொழுது எபேசியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 27, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். சிலுவையில் ஏன் ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தாருன்னா நம்மளை பரிசுத்தமுள்ளவர்களாக, கரைதிரை அற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்தாரு. இந்த வஸ்திரத்தை அவர் நம்ம கொடுக்குறாரு. கொடுத்தால் நம்ம வாங்காமல் இருக்கிறோம், அல்லது வாங்கி அதை கரைப்படுத்தி நம்ம மீண்டும் தவறுக்குள்ளாக செல்லுவதன் மூலமாக கல்யாண வஸ்திரத்தை இழந்தவராக நம்ம காணப்படுகிறோம். அது நிமித்தமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் 13வது வசனம் சொல்கிறது, இவனை கையும் காலுமாக கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் என்ற பாடத்தை படிக்கிற நாம தொடர்ச்சியான மீறுதலுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதையும் இந்த உவமை நமக்கு சொல்லித் தருகிறது. உண்மைதான் பாஸ்டர். அதை யோசிக்கும் போது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் நீதியின் ஆடை தான் என்ன செய்யுதுன்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு அடையாளம் என்றது நாம் பார்க்கிறோம். அப்போது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இறுதியாக பாஸ்டர் ஜோயல், நம்முடைய சொந்தமாக நான் செய்கிற அந்த நீதியினால் அல்லது நான் சொந்தமாக பேசுகிற காரியத்தினால ஆண்டவரை என்னால் சந்தோஷப்படுத்த முடியுமா? உண்மையில் இல்லை. ஏனென்றால் நம்முடைய சொந்த வஸ்திரங்கள் என்றைக்குமே நமக்கு ரட்சிப்பை பெற்றுத்தராது. கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரமே நமக்கு ரட்சிப்பை பெற்றுத்தருகிறதாக இருக்கிறது. நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது, நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா 64:6 வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதறுகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் விரும்பத்தக்க விதமான நீதியில் நாங்கள் காணப்படலை. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன விதமான நீதியை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பார்க்கும்போது கிறிஸ்துவின் நீதியை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். பாஸ்டர் ஒரு வசனத்தை கோட் பண்ணியிருந்தாங்க, எபேசியர் 5:27 வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, சபை எப்படி இருக்கணும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பார்க்கும்போது பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கும். சபை தூய்மையானதாக இருக்க வேண்டும். இந்த தூய்மையாய் இருப்பதற்காக தான் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை கொடுத்து சபையை மீட்டு கொண்டார். அப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்று சொன்னால், பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம திரும்பவும் அந்த பாவ வாழ்க்கையில் விழாதபடிக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்மேல் உடுத்துவித்து அதை நாம் காப்பாற்றுவோம் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக பரலோகத்தின் தேவனுடைய பார்வையிலே நாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும். எப்போ என்று சொன்ன பார்க்கும்போது கிறிஸ்துவின் நீதியை நாம் தரிப்பிக்கும் போது. நன்றி பாஸ்டர், நல்ல ஒரு விளக்கம். சபையின் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னாரு. அப்படின்னும் போது சபையை சுத்தம் செய்கிற விதத்தில் கிடையாது. சபையில் இருக்கிற விசுவாசிகள் நாம எல்லோருமே சுத்தமுள்ளவர்களாக இருக்கும்போது தான் அந்த ஒரு காரியத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல ஒரு கருத்தை, நல்ல ஒரு தியானத்தை நான் எடுத்து கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய இருதயம் எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனை தரிசிக்க முடியும். நாம் இருதயம் சுத்தப்பட வேண்டும். நம்ம செய்கிற காரியத்தினால ஒன்றும் சந்தோஷம் என்ன செய்யறதில்ல, வெளித்தோட்டத்தின் கிரியையினால் ஒன்றும் நடக்காது என்பதை மிகவும் தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோசித்து பாருங்க, நான் சுத்தமாக இருக்க வேண்டும். எவ்வளவு அன்பான ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யோசித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.